நாட்டில் பிறந்தவர் தான் சேக்கலார் பெருமான். அவர் எழுதியதுதான் பெரிய புராணம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலமுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பாடுக. அந்த பாட்டை என்னணும்னா எழுத்து 63 எழுத்து இருக்கும். அதுக்கப்புறம் துகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 72 எழுத்து. அவர் எண்ணி எழுதல, திருவருள் உணர்த்தியது. நமச்சிவாயா வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகவும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் எடுத்தாண்ட வேந்தனடி வெல்கென்று திருவருள் உணர்த்தவே திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடுகார். திருவாத ஊரிலே பிறந்தவர். உண்மை. பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய மன்னனுடைய படைக்கு குதிரை வாங்கத்தான் வந்தார். எங்க பகுதி என்ற திருப்பரந்துரை என்ற ஆவடையார் வேலை கட்டினார். எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கோயில். எல்லா சிவாலயங்கள்லயும் சிவலிங்கம் இருக்கு. ஆனா அங்க இருக்குமா? ஒண்ணுமே இல்ல. அங்க சிவலிங்கம் இல்ல, நந்தி இல்ல, கொடிமரம் இல்ல, பலிபீடம் இல்ல, நவக்கிரகம் எதுவுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு கோயில், அது திருவாசகம் பிறந்த கோயில், மிகப்பெரிய ஆலயம். ஏன் ஒண்ணுமே இல்ல? ஒண்ணுமே இல்லாத ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இல்லாமல் மற்றொன்று உருவாகாது. இன்னைக்கு வீதியில நிக்கும் போதே சாமியை பார்க்கலாம். ஐயனுக்கு பேரு ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேரு யோகாம்பாள். எங்க ஊர்ல நிறைய பிள்ளைகளுக்கு ஆத்மநாதன் யோகாம்பாள்ங்கிற பேரு இன்னைக்கு சுவாமி பேரு வச்சா நல்லது அல்லவா? அது நல்லதுன்னு வச்சிருந்தாங்க.